ஐபக்தி பசியைச் சேர்ந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். பார் போற்றும் பராசக்தியினுடைய புகழை தொடர்ந்து நாம் சிந்தித்து கொண்டே வருகிறோம். அந்த வரிசையில் அபிராமப்பட்டர் அருளி செய்த அடுத்த பாடலாக நாம் சிந்திக்க இருப்பது ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய் வான் அந்தமான வடிவுடையாள் மறை நான்கி நிற்கும் தான் அந்தமான சரணார விந்தம் தவள நிற காணம் தம் ஆடரங்கம் எம்பிரான் முடி கண்ணியதே என்று முடிக்கிறார். அம்பிகை எப்படி இருக்கிறாளா? ஆனந்தமா இருக்கிறாளாம். எந்த ஆனந்தமா இருக்கிறா? சாதாரண ஆனந்தமா? பரமானந்த ஸ்வரூபிணியாக நமக்கு காட்சி தருகிறாள். அடுத்து எப்படி? ஆனந்தமாய் என் அறிவாய். அவ ஆனந்தமா இருக்கிறா அப்படிங்கிறத எப்படி நம்ம உணர்ந்துக்கிறது? நம்ம அறிவால உணர்ந்துக்கணும். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய் இருக்கிறாள் அம்பிகை. அதாவது பசி அப்படிங்கிறது ரெண்டு விதமான பசி இருக்கிறது. ஒன்று வயிற்று பசி, இன்னொன்று அறிவு பசி. வயிற்று பசி ஒரு தடவை நம்ம சாப்பிட்டா கொஞ்ச நேரம் கழித்து பசிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அறிவு பசி அப்படி கிடையாது. அறிவு ஏற ஏற நமக்கு ஞானம் வர ஆரம்பிச்சிடும். ஞானம் ஏறினதுக்கப்புறம் பசி நமக்கு எடுக்கவே எடுக்காது. அதனால தான் சொல்கிறார், அவர் ஆனந்த ஸ்வரூபிணியாக இருக்கிறாள். ஆனந்தமாய் இருப்பவள் தென் அறிவிற்குள் இருக்கிறாள். ஆனந்தமாய் என் அறிவாய். நம்ம அறிவுக்குள்ள அம்பிகை வந்துட்டானா என்ன ஆகும்? பசியே எடுக்காது. அதுதான் நிறைந்த அமுதமாயிருமே. ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய் இருக்கிறாள் அம்பிகை அப்படின்னு சொல்றார். இன்னொரு இடத்துல இங்க ஒரு சைவ சித்தாந்த கருத்தும் இருக்கிறது. பொதுவாக நம்ம திருக்கோயில்கள்ல சாமி திருவீதி விழா வர நம்ம காட்சியை பார்ப்போம். இப்போ எப்படி வருவார்? சுவாமி அமர்ந்திருப்பார். சுவாமிக்கு பக்கத்துல பிரியாவிடை அம்பிகை அமர்ந்திருப்பாள். ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு சுவாமி நிற்பார். யாரு? முருகப்பெருமான் இருப்பார். பாலஸ்கந்தராக முருகப்பெருமான் இருப்பார். அதை தாண்டி இன்னொரு அம்பிகை இருப்பா. அவதான் அந்த கோயிலுடைய தெய்வம். மீனாட்சியா, காமாட்சியா, காந்திமதியா, மட்டுவார் குழலியா, யாரா வேணா இருக்கட்டும், அந்த அம்பிகை போக சக்தி தனியா இருப்பா. இப்ப இந்த மூணு பேரும் இருக்காங்களே, யார் இவங்க? சிவபெருமானுக்கு சத் அப்படின்னு பேரு. சைவ சித்தாந்தத்துல சத் அப்படின்னா அசையாமல் அப்படியே இருக்கின்ற பொருளுக்கு சத் அப்படின்னு பெயர். அப்படி சிவபெருமான் சத்தாக இருக்கிறாள். அப்போ ஒண்ணுமே செய்யாம இருக்கிற ஒருத்தரை ஆட்டி வைக்கணும்ல, அவள் யாரு? அவள் தான் அம்பிகை. அவள் சித்தாக இருக்கிறாள். சித்து என்கின்ற சொல்லுக்கு ஆட்டுவிப்பவள் அப்படின்னு பொருள். அப்போ ஒண்ணுமே இல்லாம சிவனேன்னு இருக்கிற, நம்ம சொல்லுவாங்கல்ல, சக்தி இல்லைன்னா செவனேன்னு கெட அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, அப்படி சிவபெருமான் சத்தாக ஒன்றுமே இல்லாமல் இயக்கமே இல்லாமல் நின்று கொண்டு இருக்கும் பொழுது அந்த சித்து போய் அந்த சக்தை ஆட்டி விட்டு இந்த உலகத்திற்கு தேவையான நன்மைகள் எல்லாம் செய்ய வைக்குமா. அப்படி சத்தும் சித்தும் ஒன்றிணையும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஆனந்தம் கிடைக்கும். சத்தும் சித்தும் கிடைக்கும் போது நமக்கு ஆனந்தமாக முருகப்பெருமான் கிடைக்கிறார். இன்னொரு கோணத்தை எழுதுங்க, சிவமும் சக்தியும் சேரும் போது முருகப்பெருமான் அவதரிக்கிறாருங்கிற கணக்கை சொல்றதுதான் சத்தும் சித்தும் சேர்ந்தால் சச்சிதானந்தம் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன சச்சிதானந்தம் அப்படின்னா இதுதான் பொருள். சத்தும் சித்தும் எப்பொழுது ஒன்று சேர்கிறதோ அப்பொழுது சச்சிதானந்தமாக முருகப்பெருமான் காட்சி தருவார். இன்னொன்று பாருங்க, இது ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு வார்த்தை இருக்கு. நீங்க போற கொள்கையை நோக்கி நீங்க தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை நோக்கி நீங்க தவம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். போகிற வழியில எத்தனையோ தடங்கள் வரும். இதுதான் கந்தபுராணத்துடைய காட்சி நமக்கு சொல்ல தருது. சிவபெருமான் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது காமன் வந்தா. காமன் என்ன பண்ணா? தன்னுடைய அம்பினால சிவபெருமானை தாக்கணும்னு முற்பட்டா. சிவபெருமான் என்ன பண்ணார்? காமத்தை அழிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சக்தி வந்தால் தன்னோடு சேர்த்து கொண்டு சக்தியை சேர்த்து வைக்கும் போது சச்சிதானந்தமாக முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார். இந்த காட்சி நமக்கு என்ன சொல்லுது? உங்கள் வழியை நோக்கி நீங்க போய்கிட்டு இருக்கீங்க. போற வழியில தடங்கள், எத்தனையோ தடங்கள் வரும். அந்த தடங்களை எல்லாம் நீங்க காமனை எப்படி சிவபெருமான் எரிச்சாரோ அது போல எரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். அந்த சக்தியை தனக்குள்ள சேர்த்து வச்சிருக்கும் போது உங்களுக்கு கடைசியாக நீங்கள் சேர வேண்டிய வெற்றி கிடைக்கும். அதுதான் முருகப்பெருமானாக சச்சிதானந்தன் தோன்றினான்கிற கதை சொல்லுது. அதுதான் சச்சிதானந்தத்தினுடைய வரலாறு. சரி, இந்த வரலாறு, இந்த சொல்லுடைய பொருள் இங்க எங்க நமக்கு பயன்படுதுன்னு கேட்டா, ஆனந்தமாய் என் அறிவாய் அப்படின்னு சொல்றோம். சைவ சித்தாந்தத்துல அறிவு அப்படிங்கிறது ஒரு சித்து பொருள்.
அது ஓடிக்கிட்டே இருக்கும். அறிவு தான் ஒரு மனுஷனை உட்படுத்தி ஒரு மனுஷன் எப்படி செயல்படணுங்கிறத ஒரு அறிவு தானே கேட்குது. ஒரு மனுஷன் அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தானா என்னடா அறிவு இல்லாத மாதிரி நிற்கிற அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கிறோம்ல, இதுதான் அறிவு. அறிவு நான் என்ன சொன்னேன், அறிவுங்கிறது ஒரு மூவ் ஆகிற ஒரு பொருள், அது ஒரு மாற்றத்தை தருகின்ற பொருள். அப்போ அறிவு நமக்குள்ள இருந்தால் ஒரு மாற்றம் தருகுதுல்ல. அப்போ ஆனந்தமாய் என் அறிவாய், நம்முடைய அறிவு ஒரு சித்து பொருள். அடுத்து என்ன வருது, என் அறிவாய் நிறைந்த அமுதமாய். அமுதம் அப்படிங்கிறது ஒரு சத்து பொருள். அமுதம் நீங்க எடுத்து குடிச்சீங்கன்னா அது அமிர்தம், இல்லைன்னா அப்படியே எனக்கு என்னன்னு இருக்கும். அப்போ சிவபெருமானும் அப்படிதான், அவர் ஒரு அமுதமயமானவர். அவர் பாட்டுக்கு எனக்கு என்னன்னு இருப்பார். எப்ப சக்தி வந்து தன்னுடைய இணைகிறாளோ அப்பொழுது சக்தி கிடைத்து வருவார். அப்ப அதுக்கு முன்னாடி சிவபெருமானுக்கு பவரே இல்லைன்னு அர்த்தமா? சக்தி இருந்தது, அவர் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தார். எப்ப சக்தி தன்னோடு இணைகிறாளோ அப்பொழுது அவர் வெளிப்பட்டார். அப்போ அறிவுங்கிறது ஒரு சித்து பொருள், அமுதம்ங்கிறது ஒரு சத்து பொருள். ஆனந்தமாய் அம்பிகை எப்பொழுது நமக்கு அறிவாய் அமுதமாய் வருகிறாளோ அவள் ஆனந்தமாய் அறிவாய், சத்தும் சித்தும் அறிவும் அமுதமும் சேரும் பொழுது ஆனந்தமாய் காட்சி தருகிறாள். சத்தும் சித்தும் சேரும் பொழுது சச்சிதானந்தமாக அம்பிகை காட்சி தருகிறாள் என்பதை தான் ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய் அப்படின்னு அபிராமப்பட்டு சொல்கிறார். அடுத்து என்ன சொல்றார், வான் அந்தமான வடிவுடையாள். பஞ்சபூதங்கள்ல நம்ம நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம்னு சொல்றோம். அந்த ஆகாயம் அப்படிங்கிறதுல வான் அந்தமான வடிவுடையாள் அப்படின்னு அம்பிகையை சொல்றார். வானம்னா என்னங்க, நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம தலைக்கு மேலே அந்த ஊதா கலரில் இருக்கிறது தான் வானம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். வானம்னா அது அர்த்தம் கிடையாது. திறந்த வெளிக்கு வானம் அப்படின்னு பேர். இப்போ நான் ரூமில் இருக்கேன், இந்த ரூமை திறந்து வெளியே போகிறேன், அந்த கதவுக்கு வான் அப்படின்னு பேர். வானம் அப்படின்னா திறப்பு, திறந்த வெளி அப்படின்னு அர்த்தம். அப்போ அம்பிகை எப்படி இருக்கிறாளா, வான் அந்தமான வடிவுடையாள். பிரபஞ்சம் முழுவதும் திறந்த வெளியாக, எங்கெல்லாம் காற்று இருக்கிறதோ, எங்கெல்லாம் திறந்த வெளி இருக்கிறதோ, உலகம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அம்பிகை இருக்கிறாள் என்பதைத்தான் வான் அந்தமான வடிவுடையாள் அப்படின்னு சொல்றார். அடுத்து என்ன, மறை நான்கினிற்கும் தான் அந்தமான சரணார விந்தம் அப்படின்னு சொல்றார். நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம், அம்பிகை வேதத்தின் சொரூபமாக இருப்ப. நிறைய இடத்துல பார்த்தோம், சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும்னு பார்த்தோம், போன பாடல்ல கூட பார்த்தோம். இப்போ அம்பிகை மறைகளுக்குடைய தேவதையாக இருக்கிறாள். இன்னொரு வார்த்தை கூட சொல்லுவாங்க, 4 மறைகள் இருக்குல்ல, 4 மறைகளையும் தூண்களாக வைத்து ஒரு கோவில் எழுப்பினால் அந்த கோவிலுக்கு நடுவிலே அம்பிகை இருப்பாளாம். அதான் சொல்றாரு, மறை நான்கினிற்கும் தான் அந்தமான வடிவுடையாள். அந்தம்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், மகிடன் தலைமேல் அந்தரி அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்திருக்கோம். அந்தம்னா முடிவில்லாதவள்னு பொருள், முடிவு அப்படிங்கிறது பொருள். இப்ப மறை நான்கினிற்கும் அவள்தான் முடிவாக இருக்கிறாள், அவள்தான் முடிவில்லாதவளாகவும் இருக்கிறாள் என்பதை தான் மறை நான்கினிற்கும் தான் அந்தமான வடிவுடையாள். அடுத்து என்ன சொல்றார், தவள நிற காணம் தம் ஆடரங்கம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். தவளம் அப்படின்னா வெள்ளை அப்படின்னு பொருள். தவள நிற காணம், வெள்ளை நிற காணம். காணம்னா என்ன, காடு. வெள்ளை நிறத்துல ஒரு காடு இருக்குமா இந்த ஊர்லயாச்சு? எந்த ஊரு? நல்லா யோசிச்சிருப்பீங்க. வெள்ளை நிறத்துல இருக்கிற காடுக்கு இடுகாடு, சுடுகாடு அப்படின்னு பேரு. அப்போ அந்த வெள்ளை நிறத்துல இருக்க காட்டுல ஒருத்தர் இருக்காராம். யாரு? தவள நிற காடு தம் ஆடரங்கம். அந்த வெள்ளை நிறத்து காடுல ஒருத்தர் ஆடிக்கிட்டு இருக்காராம். யாருங்க? தன்னோட ஆடுகின்ற அரங்கமாக அந்த வெள்ளை நிற காடை தான் வச்சிருக்காராம். தவள நிற காணம் தம் ஆடரங்கம் எம்பிரான் முடி கண்ணியதே. அந்த தவள நிற காட்டிலே ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்றவர் என்ன பண்றாரா, அம்பிகையினுடைய காலில் வந்து விழுகிறாராம். யாரு? நல்லா தெரியும், நம்ம சிவபெருமான் தான். அந்த வெள்ளை நிற காட்டுல அந்த சாம்பலை எடுத்து பூசிக்கொண்டு உலகத்தையே தன்னுக்குள் ஒடுக்கி இருக்கின்ற அந்த சிவபெருமான் அம்பிகையினுடைய திருப்பாதங்களில் வந்து விழுகிறார் அப்படின்னு அபிராமப்பட்ட சொல்கிறார். ஒரு நுட்பத்தை பாருங்களேன். நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஒரு பாட்டு கூட பாட்டுக்கோம், மகாராஜன் உலகையால மகாராணி அவனை ஆழ்வாள் அப்படின்னு பார்த்துருக்கோம். என்னதான் பிரபஞ்சத்தையே அண்டத்தையே தனக்குள் ஒடுக்கி ஒருத்தர் ஆடிக்கிட்டு இருந்தாலும் அவரே வந்து தன்னுடைய காலில் வந்து விழ வைக்கிறாள் அப்படின்னா பராசக்தி எப்படிப்பட்ட கருணை உடையவளாக இருப்பார். இதை அபிராமப்பட்டர் மட்டும் சொல்லலை, அருணகிரிநாதரும் சொல்றார். ஆமாங்க, கந்தர் அனுபூதியில பனியாவென வள்ளி பதம் பனியும் தனியா அப்படின்னு சொல்றாரு. முருகப்பெருமான் என்ன பண்றானா, வள்ளியினுடைய பாதத்தில் போய் முருகர் விழுகிறார் என்ற ஒரு செய்தியையும் நமக்கு அருணகிரிநாதர் சொல்கிறார். இன்னும் மீனாட்சி அம்மனுடைய இரட்டைமொழி மாலை நிறைய பாடல்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அம்பிகை
அம்பிகையினுடைய பாதத்துல சிவபெருமான் வந்து விழுவார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றார். இப்போ இந்த பாடல்ல அம்பிகை எப்படி சச்சிதானந்த ஸ்வரூபிணியாக இருந்து நமக்கு அழியா முக்தியை தந்து ஆனந்தமான வடிவுடையாளாக இருக்கிறாள் என்பதை காட்டுகிறார். மேலும் சிவபெருமான் எப்படி அம்பிகையோடு ஒடுங்கி விடுகிறார் என்ற ஒரு செய்தியை காட்டுகிறார். எப்படி மறைகளுக்கெல்லாம் அம்பிகை தலைவியாக இருக்கிறாள் என்று காட்டுகிறார். இப்படி அம்பிகையினுடைய பல பராக்கிரம செயல்களை அபிராமப்பட்டர் இந்த பாடலிலே நமக்கு எடுத்து காட்டுகிறார். மேலும் ஒரு அபிராமி அந்தாதி பாடலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்வின் அண்ணாமலை.